ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் பாஸ் ரெசிபியில் வீட்டிலே எப்படி கோதுமை கேக் செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு ட்ரேயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் விட்டு இது போல் சுற்றிலும் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் ட்ரேயில் ஒட்டாத நல்லா வரும். அதே போல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை இது போல் சுற்றிலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை இது போல் சலிச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், சால்ட் 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நியூவாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டை இது போல் உடச்சி விட்டுக்கோங்க. முட்டை நம்ம கேக்கில் ஆட் பண்ணோன்னா தான் ரொம்ப சாஃப்டாக வரும். இது போல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பீட்டரில் பீட் பண்ணால் நீங்கள் வேணும்னா விஸ்கில் கூட பண்ணிக்கலாம். ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த எல்லோ கலர் நல்லா ஒயிட் கலரில் ஆகணும். இது போல் இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரையை இது போல் சுகர் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பவுடர் பண்ணி வச்ச சுகரை ஒவ்வொரு ஸ்பூனாக இதில் போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டுக்கா போட்டிங்கன்னா நல்லா கட்டி விழுந்துடும். அதனால் ஒவ்வொரு ஸ்பூனாக போடுங்க. நெக்ஸ்ட் இது கூட கோதுமை மாவை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் பாலை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுற்றிலும் நல்லா சுற்றி நல்லா அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். அது கூடவே 1 கப் அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கேக் பேட்டர் ரெடி. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ட்ரேயில் இது போல் எல்லா கேக் பேட்டரையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி விட்டுட்டு இப்படி போல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் எந்த ஒரு கட்டி விழுக்காத இருக்கும். 10 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குக்கரில் ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம இப்போ அதை வச்சிடலாம். நம்ம குக்கரில் கேஸ்கெட், விசில் இதெல்லாம் போடக்கூடாது. ஆஃப்டர் 40 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்தோம்னா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.